தெரியும். விடிய விடிய பஜனை. கொஞ்சமா பொழுது விடியும் பொழுதுதான் ரகுநாததாஸுக்கு உலக உணர்வே வர்றது. ஐயோ, நம்ம ராணுவ முகாமில் இருக்க வேண்டிய நாம இங்க பஜனைக்கு வந்துட்டோமே, இனிமேல் இது மாதிரி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓய்வுக்கு போயிடுறாரு. மறுநாளைக்கு சாயங்காலம் 6 மணி ஆறுது, 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு. ஆனந்தமா பஜனை நடக்கிறது. அந்த பஜனையினுடைய நாதம் ரகுநாததாச அப்படியே சுண்டி இழுக்கிறது. பஜனையினுடைய ருசி தெரிகிறது வரையிலையும் தான் நம்ம பேசாம இருப்போமே தவிர, கொஞ்சமாவது அந்த ருச்சி நமக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா அதனுடைய ஆனந்தமே அலாதி. ஹே ராம நீ நாம ஏமி ருச்சிரா அப்படிங்கிறார் தியாகராஜ சுவாமிகள். ஹே ராமா, உன்னுடைய நாமம் எவ்வளவு ருசியா இருக்கு. திராட்சா பலமுகன்னு இக்ஷு ரசமுகன்னு பக்ஷிவாக நீ நாம ஏமி ருச்சிரா. உலகத்துல என்னென்னமோ ருசி அப்படின்னு ஜனங்கள் அலையிறாளே, அந்த பகவன் நாமத்தினுடைய ருச்சி தெரியாததுனாலதானே அப்படி அலையிறான் அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்கான நாமங்களை நித்தியபடி ஜபிக்கிறவர் தியாகராஜ சுவாமிகள் முதலிய மகான்கள். அப்படி இந்த நாமத்தினுடைய ருசியை தெரிந்து கொண்ட ரகுநாததாஸ் ஆன மட்டும் கட்டுப்படுத்தி பார்க்கிறார். ராத்திரி 12 மணி ஆச்சு. போகவே கூடாது, நம்முடைய கடமையிலிருந்து நம்ம வழுவக்கூடாது அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறார். என்ன ஆச்சுன்னு தெரியல. மறுபடியும் பஜனைக்கு போயிடுறார். பஜனையில ஒரு ஆனந்தம் அவருக்கு கிடைக்கிறதுனால நித்தியப்படி சாயங்காலம் பஜனை ஆரம்பிச்சதும் அந்த பஜனைக்கு போய் வந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த ராணுவ முகாம்ல அதிகாரி ராத்திரி வேளையில அந்த முகாம்ல இருக்கிறவாள்லாம் அவ டியூட்டியை ஒழுங்கா செய்யறாளா அப்படின்னு பாக்குறதுக்காக சுத்தி வரார். அப்படி சுத்தி வரும் பொழுது ரகுநாததாஸ் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இல்ல. எங்க போயிட்டார்? பஜனைக்கு போயிட்டார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த அதிகாரிக்கு, நம்பவே முடியல. ஏன்னா இவர் அவ்வளவு நேர்மையானவர், கடமை உணர்வு உள்ளவர். என்ன ஆச்சு? ரகுநாததாஸ் ரெஜிஸ்டர் எடுத்து பார்த்தா அவருக்கு தான் டியூட்டி போட்டிருக்கு. சரி, என்ன இருந்தாலும் காலையில பார்க்கலாம், விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி காலையில 6 மணிக்கு ஆபீஸ்ல அதிகாரி உட்கார்ந்து இருக்கும் பொழுது ரகுநாததாஸ் அந்த துப்பாக்கி எல்லாத்தையும் ஒப்படைக்கிறதுக்காக போறார். ரகுநாததாஸ், நேத்திக்கு நீ எங்க போன? அவர் சொல்றாரு, நான் வழக்கமா போற இடத்துக்கு போயிட்டேங்கிற. வழக்கமா? அது என்ன வழக்கம்? இந்த ராணுவ முகாம்ல காவல் காக்க வேண்டியதானே உன்னுடைய பொறுப்பு. என்ன வழக்கம் வச்சிருக்கிறாய் அப்படின்னா, சாமி, இது மாதிரி பக்கத்து கிராமத்துல நித்தியபடி பஜனை நடக்கிறது. அந்த ஊர்ல உள்ள பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து ஆனந்தமா தன்னமர்ந்து பஜனை பண்றா. ராத்திரி ஊரே உறங்கி போன சமயத்துல தனியா அந்த ராணுவ முகாமில் நிற்கின்ற என்னுடைய காதுகள்ல அந்த பஜனையினுடைய நாதம் தேனா இனிக்கிறது. அதனால என்னை கட்டுப்படுத்த முடியாத, நித்தியபடி அந்த பஜனைக்கு நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப கண்டிச்சார் அந்த அதிகாரி. இது மாதிரி தப்பெல்லாம் ராணுவத்துல பண்ணக்கூடாதுப்பா. ஒரு சின்ன தவறு பண்ணினா கூட கடுமையான தண்டனை ராணுவத்துல உண்டு. நீ ஒரு நேர்மையான சிப்பாய் ஆனதுனால முதல் தடவை உனக்கு ஒரு மன்னிப்பு தர, இனிமேல் இது மாதிரி தப்பு பண்ணாத அப்படின்னதும் கடமை உணர்வு உள்ளவரா இருக்கிறதுனால ரகுநாததாஸுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தது. அதிகாரி மன்னிக்கும்படியா நடந்துட்டோமே அப்படின்னு நினைச்சார். இனி ஜன்மத்துல இந்த பஜனை அவ என்னமோ ஆடி பாடி ஆனந்தமா என்ன வேணாலும் பண்ணட்டும், நம்ம போகவே கூடாது, நமக்கு கடமைதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் சாயங்காலம் 6 மணிக்கு வரார். சாதாரணமா 8 மணி 10 மணிக்கு தான் பஜனை உச்சை ஸ்திதிக்கு போகும். அன்னைக்கு என்ன விசேஷம் தெரியல, பக்தர்கள்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கா. 6 மணிக்கே பஜனை உச்ச கட்டத்துல எட்டுடுது. எல்லாரும் ஆனந்தமா உட்கார்ந்து அம்பாளுடைய திருநாமத்தை சொல்லி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவியினுடைய பலவிதமான மூர்த்தங்கள்ல துர்கா அப்படிங்கிறது ஒரு மூர்த்தம். அந்த துர்கா தேவியினுடைய நாமத்தை சொல்லி அத்தனை பேரும் பாடிட்டு இருக்கிற ஆனந்தமா. ரகுநாததாஸ் என்ன வந்தாலும் இங்க இருந்து அசையக்கூடாதுன்னு தான் நிற்கிறார். அந்த பாட்டை கேட்டா நம்மளே கூட அதுல இணைஞ்சிருவோம். நம்மளை தெரியாமலேயே அந்த பாட்டு நம்மளை ஆட்கொண்டுடும். எல்லாரும் அந்த துர்கையினுடைய நாமத்தை சொல்லி அங்க பாடுகிற அந்த பஜனையினுடைய நாதம் அவருடைய காதுல விழுது.
எப்படி விழறதுன்னு பார்க்கலாம். जय जय जगदोधारिणी देवी दुर्गे जय जय दुर्गे 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 जय जय दुर्गे 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 जय जय
जगदोधारिणि मां देवी दुर्गे जय जय मां देवी दुर्गे जय जय मां दुर्गे 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 जय जय मां दुर्गे 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 जय जय मां